வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன். 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 ஜெனரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு யார் யாருக்கு நடக்கும் முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. ரவுண்ட் 1 179 மார்க்ல இருந்து 200 மார்க் இருக்கிற ஜெனரல் மாணவர்களுக்கும் 7.5 இட ஒதுக்கீடுகள் இருக்கிற மாணவர்களுக்கும் மேலும் எல்லா மார்க்லயும் இருக்கிற ஒகேஷனல் மாணவர்களுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒகேஷனல் மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரே ரவுண்டு தான். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குதுல, இந்த ரவுண்டு தான் எல்லா ஒகேஷனல் மார்க் அவங்க 200 மார்க் எடுத்திருந்தாலும் ஈவன் 77.5 மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தான். ஸோ அதனால யார் யாருக்கு நடக்குதுன்னா ரவுண்ட் 1ல 179 இருந்து 200 மார்க் இருக்கிற பொது பிரிவு மாணவர்களுக்கும் அதே மார்க் இருக்கிற 7.5 அரசு மாணவர்களுக்கும் போக எல்லா மார்க் இருக்கிற ஒகேஷனல் குரூப் மாணவர்களுக்கும் அப்பதான் நடக்குது. ரைட். ஸோ எல்லாருமே ரொம்ப ஈகரா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாத்தோட கனவு இருக்குதுலே பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் இருக்குதுலே நான் நல்ல கல்லூரியில் சேரணும் தான் எல்லாருமே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா அதே மாதிரி நீங்க சாய்ஸ் அடுக்கும்போது நீங்க அடுக்கிற காலேஜஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 190 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசணும்னு வச்சீங்கன்னா 190ல இருந்து 200 வரை இருக்கிற எல்லா காலேஜ்லயும் இருக்கிற குரூப்பா மொதல் ஒரு 100 சாய்ஸ் அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நினைச்சிட்டு கண்ணை மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேபி அது லக்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஏன்னா மூவ் அப்போர்ட் போகும்போது உங்களுக்கு அது நிறைய யூஸ் ஆகும். ஸோ இப்படிதான் நீங்க சாய்ஸ் லிஸ்ட் எப்படி பண்ணணும், ஒன்லி சென்னை கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம அந்த ட்ரிக்கி கேம் விளையாட தெரியணும். இந்த ரேஞ்சில் போகும்போது நம்ம இது ஓகே பெரிய காலேஜ், நாங்க எங்க ஜோன்ல ஒரு பெரிய காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் சிவகாசி சைட்ல இருக்கிறவங்க மெஃப்கோ, தூத்துக்குடியில இருக்கிறவங்க நேஷனல், அதே மாதிரி மதுரையில் இருக்கிறவங்க தியாகராஜா வேலம்மாள், திண்டுக்கல் சைட்ல இருக்கிறவங்க பிஎஸ்என். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன்லயும் பெரிய காலேஜஸ் இருக்கும்ல, டாப் காலேஜஸையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க சென்னை கோயம்புத்தூர் மட்டும் தான் பெரிய காலேஜ் கிடையாது, அண்ட் உங்க ஜோன்ல இருக்கிற காலேஜையும் கன்சிடர் பண்ணுங்க. எல்லாருமே ரவுண்ட் 1ல பெஸ்ட் காலேஜ் எப்படி எல்லாமே ஒவ்வொரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் எது பெஸ்ட்டு காலேஜு எப்படி காலேஜ் யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த பிடிஎஃபை வைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இந்த பிடிஎஃபை வைக்கிறேன். இந்த பிடிஎஃப் என்னென்னா போன வருஷம் ரவுண்ட் 1 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் ரவுண்டு 1ல் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண காலேஜஸோட லிஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அப்படியே இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி சீரியல் பிரகாரம் இருக்கிற காலேஜஸை அதுதான் பெஸ்ட்டு. போன வருஷம் ரவுண்டு 1ல் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் பண்ண காலேஜ் சார். ஒவ்வொரு யூடியூபர் சென்னை கோயம்புத்தூர் எல்லாமே சொல்கிறாங்க 190க்கு எத்தனை 180க்கு இவ்வளோலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எப்படி சார் நான் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் சீரியல் நம்பர்லேருந்து ஆரம்பிங்க. மொதல் 100 சீரியல் நம்பருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நல்ல காலேஜ். இது எப்படி பார்க்கணும்னா நம்பர் 1 கிண்டியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, ரெண்டாவது நம்பர் 2 ஏசி டெக்கு, நம்பர் 3 ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், நம்பர் 4 எம்ஐடி, நம்பர் 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த 5 தான் ஒத்தப்படையில் இருக்கும். மிச்சம் இருக்கிற காலேஜ் எல்லாமே 1000ல் ஆரம்பித்தா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு காலேஜ் 1000, 1019, 1027 இந்த மாதிரி 1000ல் ஆரம்பித்தா அது எல்லாமே சென்னையில் இருக்கிற காலேஜஸ்னு அர்த்தம். சென்னை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் இது எல்லாமே சென்னை சுற்றி இருக்கிறது. 1000ல் ஆரம்பித்தா அது எல்லாமே சென்னை காலேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் 2000 சீரீஸில் ஆரம்பித்தா இப்போ 2006, 2005 இந்த மாதிரி ஆரம்பித்தா அது எல்லாமே கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, அதாவது கோயம்புத்தூர் செக்டார்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே காலேஜ் சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 2000ல் ஆரம்பிக்க அது எல்லாமே கோயம்புத்தூர் காலேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் 3000 சீரீஸில் ஆரம்பித்தா அது எல்லாமே என்னென்னா திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இது எல்லாமே 3000 சீரீஸில் ஆரம்பிக்கும். அதே மாதிரி 4000 சீரீஸில் அது ஆரம்பித்தா அது விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு, நாகர்கோவில், அருப்புக்கோட்டை இந்த மாதிரி சரௌண்டிங்கில் டவுன் ராஜபாளையம் இந்த மாதிரி சவுத்தில் திருநெல்வேலி இந்த மாதிரி சவுத்தில் இருக்கிற காலேஜஸ்லாம் எதில் இருக்கும்னா 4000 சீரீஸில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 5000 சீரீஸில் 5007, 5008, 5200 அந்த மாதிரி ஏதாவது 5000 சீரீஸில் ஆரம்பித்தா அந்த காலேஜ் எல்லாமே மதுரை, திண்டுக்கல், ராம்நாத், சிவகங்கை இதில் இருக்க காலேஜஸ்.
ஸோ வந்து நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த கோடு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மெயினாக வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள், யாரோட உதவி தேவையே இல்லை. நான் சொன்ன கோடு பிரகாரம் நீங்கள் எந்த ஜோன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து நீங்கள் ஒரு 4 பிரான்ச்சு எல்லாருமே என்ன அனுப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் 179 கட் ஆஃப் இருந்தாலும் குறைஞ்சது வந்து ஒரு 25 காலேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலேஜில் 4 குரூப்பு நீங்கள் சூஸ் பண்ணி போட்டாவே வந்து உங்களுக்கு நாட் அலாட்டட் வராது, யாரும் பயப்பட வேணாம். அதே மாதிரி வந்து கடைசியில் அந்த நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிக்கும்போது நீங்கள் உங்கள் ஜோனில் இருக்கிற கொஞ்சம் மார்க் கம்மியான காலேஜஸும் ஒரு 10-15 சாய்ஸ் போட்டுருங்க. ஏன்னா அது வந்து 160 170 கட் ஆஃபில் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நீங்கள் சாய்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா உங்களுக்கு நாட் அலாட்டட் வராது. இதிலே வந்து நீங்கள் என்ன இது பார்த்துக்கலாம், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக காலேஜஸ் கிடைக்கும்னு. மெயினாக வந்து நீங்கள் சாய்ஸ் தான். என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் 196 197 இருக்கிறவங்க சார் எத்தனை சாய்ஸ் போடுறான்னு கேட்குறாங்க. நான் அவங்கள்டெல்லாம் கேட்குறேன், என்ன சார் சாய்ஸ் போடுறதுல என்ன ஒரு சாய்ஸ்க்கு 1000 ரூபா கேட்குறாங்களா, 10 சாய்ஸ் போட்டால் 10,000 கவர்மெண்ட் கட்டணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. சாய்ஸ் போடுறதுல உங்களுக்கு என்ன இருக்குது, நிறைய சாய்ஸ் போடுங்க. நீங்கள் வந்து 179 இருந்தாலும் நீங்கள் 200 எடுத்தாலும் சாய்ஸை நிறையா போடுங்க. சாய்ஸ் நிறையா போடுறதுனால உங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து சாய்ஸ் போட போகிறீங்க. ஸோ அதனால் வந்து இதில் பெருமை கிடையாது, நான் 10 சாய்ஸ் போட்டேன், நான் ஒரே சாய்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன், அதில் பெருமை கிடையாது. அதனால் சாய்ஸை நிறையா போடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு எப்போவுமே எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய செல் நம்பர் 9842376822. அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாக் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த 14க்கு அப்புறம் 15ஆம் தேதி மறுபடியும் பாருங்கள். இதில் வந்து இன்னொரு மேஜர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து செல்ஃபோனில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. ஏன்னா செல்ஃபோனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பீங்க, அது தெரியாமல் சிவிலில் போய் உட்காந்துருக்கும். ஸோ அதனால வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயவு செய்து வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிருங்க. மேக்ஸிமம் லேப்டாப் இருந்தால் யார்ட்டையா ஃப்ரெண்டை வாங்கி லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்களே சாய்ஸ் பண்ணுங்க, ப்ரௌசர் கிட்ட அவங்ககிட்ட கொடுக்காதீங்க. இல்லையா டிஎஃப்சி சென்டர் போயிருங்க. டிஎஃப்சி சென்டரில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா எல்லாருமே டிஎஃப்சி சென்டர் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பந்தியில் வந்து பந்திக்கு பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் நின்றா வந்து நமக்கு சாப்பிட தோணாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 7-8 பேர் வந்து வெயிட் பண்ணி சார் முடிஞ்சிருச்சான்னு கேட்கும்போது நீங்கள் வந்து பதட்டத்தில் வந்து ஒரு சாய்ஸை கம்மியாக போட்டு வந்துடுவீங்க, அப்படி இல்லைன்னா தவறான சாய்ஸ் போட்டுருவீங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரை வந்து நீங்கள் லேப்டாப் அண்ட் இதில் பண்ணுங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஆனால் டிஎஃப்சிசி போகிறதுலேயும் தப்பே கிடையாது. ஸோ அதனால நீங்கள் வந்து பிறக்குங்க, அதாவது தி பெஸ்ட் போட்டுட்டு ஃபைனலாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி முடிக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 179 வரை இருக்கீங்க, சாய்ஸ் லிஸ்ட் எப்படி முடிக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே போட்ட காலேஜஸ் எல்லாமே நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க போட்ட ஒரு 10-15 காலேஜ் அப்படியே வந்து காப்பி பண்ணி அதே காலேஜ் வந்து நீங்க கம்ப்யூட்டர் நினைக்கிறவங்க இசிஇ, ட்ரிபிள்இ போட்டு முடிங்க. அது அதே மாதிரி வந்து இல்ல பார்டர்ல 179 ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் வந்து போன வருஷம் 155 வரை ஏதாவது காலேஜஸ் கிடைக்கும்ல, ஒரு 10-12 காலேஜ்ல உங்க பிடிச்ச பிரான்ச் 155 கட் ஆஃப்க்கு முடிஞ்சதெல்லாம் நீங்க போட்டு முடிங்க. ஏன்னா இது பேர் தான் பஃபர்னு சொல்லுவாங்க. பஃபர்னா என்னன்னா நாட் அலாட்டட் வராது. பஃபர்னு வந்துச்சுன்னா நீங்க வந்து மூவ் அப்வர்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால சாய்ஸ் லிஸ்ட் முடிக்கும் போது உங்களோட 10 மார்க் கம்மியா இருக்கிற மாதிரி வந்து காலேஜ் சூஸ் பண்ணி சும்மா வந்து அதுல வந்து ஏதாவது ரேண்டமா வந்து பிரான்ச்சை போட்டு முடிங்க. புரியுதா? இல்லையா எனக்கு மார்க் கம்மியா இல்ல, நான் ஏற்கனவே நான் படிக்கிற காலேஜ் நினைச்சீங்கன்னா வேற குரூப்பை வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் போட்டு பெரிய காலேஜ்ல முடிங்க. இது இருந்தாதான் உங்களுக்கு நாட் அவுட் வராது. ஸோ முடிஞ்ச வரை வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.